தேவனுக்கு மகிமை. யூதா குடும்ப சரித்திரம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யூதா தன் சகோதரரை வெற்றி பிரிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம், அவன் சகோதரர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்யும்படியாக அவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அதன் காரணம், தகப்பன் யோசேப்பை அதிகமாக நேசித்தார் என்ற பொறாமை. இறுதியாக யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வெற்றி போட்டதாக நாம் காண்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு பின்பே யூதா அனைவரையும் விட்டு விலகி அதுலாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்திலே போய் சேர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சூவா என்ற கானானியனுடைய குமாரத்தை விவாகம் பண்ணி 3 குமாரர்களை பெற்றெடுக்கிறான். 2 குமாரர்கள் பொல்லாதவர்களானதால் தேவன் அவர்களை அழித்து போட்டார். தாமார் என்ற மருமகள் 2 குமாரர்கள் மரித்து போன பின்பு 3வது குமாரனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கானான் தேசத்திலே பெண் கொள்ளாமல் தங்கள் சொந்த தேசத்திலே பெண் கொண்டார்கள். யூதா அந்த ஒழுங்குகளை பின்பற்றாமல் கானான் தேசத்தில் பெண் கொண்டதே அனைத்து தோல்விகளுக்கும் காரணம். யூதாவின் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை சிறந்ததாக இருந்தாலும் அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணினது யூதாவின் வாழ்க்கையின் தோல்வியே. தன் 3வது மகனுக்கு இன்னொரு மருமகளை தேடலாம் என்றும், தாமார் என்ற மருமகள் இன்னொரு புருஷனை தேடிக்கொள்ளட்டும் என்ற நிலை யூதாவின் நீதியாக இருந்தது. யூதாவின் நீதியை உடைத்து அவள் என்னிலும் நீதி உள்ளவள் என்ற யூதாவை அறிக்கை பண்ண வைத்த செயல் தாமாரின் தைரியமான செயலே. உலக பார்வையிலே, மனித பார்வையிலே இங்கு ஒரு வேசித்தனம் என்ற பிரச்சனையை நாம் கண்டாலும் அது அப்படியல்ல என்பதை அவள் நீதி உள்ளவள் என்ற யூதாவின் அறிக்கையிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். யூதா வேசித்தனம் பண்ணுகிற மனிதன் அல்ல. ஆனால் வேசித்தனம் ஏன், எப்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 20ஆம் அதிகாரம் 28 முதல் 36 வசனங்களில் ஒரு ஸ்திரியை 7 பேர் விவாகம் பண்ணி இறந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மோசையின் கட்டளையின் ஒழுங்கு. அதன்படி இங்கும் நடக்க வேண்டும் என்ற ஒழுங்கை தாமார் நன்கு அறிந்திருந்தார். யூதாவின் 3வது மகனாகிய சேலா மூலமாக ஒரு குமாரனை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒழுங்கிலே உறுதியாக இருக்கிறாள். யூதா அந்த ஒழுங்குக்கு எதிராக இருக்கிறார். ஒழுங்கிலே இருக்கக்கூடிய தாமாரின் மன உறுதி ஒழுங்குக்கு எதிராக இருக்கக்கூடிய யூதாவை வீழ்த்தினது. அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். அதை வேற்றுமை கண்ணோடு, மாம்சீகமான கண்களோடு நாம் அதை பார்க்க கூடாது. அவள் என்னிலும் நீதி உள்ளவள், என் குமாரனாகிய சேலாவை அவளுக்கு கொடுக்காமல் போனேனே என்ற யூதாவின் அறிக்கை இந்த செயல்களை உறுதிப்படுத்துகிறது. எனக்கு என்ன தருவீர் என்ற தாமாரின் கேள்வி, ஆட்டுக்குட்டி தருவேன் என்ற யூதாவின் பதில் எவ்வளவு நகை, எவ்வளவு ரொக்கம் என்ற செயலுக்கு எதிரானது. பொருளை கொடுத்துதான் பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும் என்ற ஒழுங்கும் எலியேசர் ரெபெக்காளை ஈசாக்குக்கு கொண்டு வந்த சரித்திரத்திலே நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே காதணிகளையும் கைக்கு கடகங்களையும் கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் எலியேசர் ரெபெக்காளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை கொல்லும்படியாக விலை கொடுத்தே கொள்ள வேண்டும் என்பதை இங்கு நாம் காண்கிறோம். ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோப்பு லாபானின் 2 குமாரத்துகளை தனக்கு மனைவியாக கொள்ளும்படியாக லாபானுக்கு 14 வருடம் வேலை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒழுங்கின்படியே எனக்கு என்ன தருவீர் என்ற கேள்வியை தாமார் எழுப்புகிறாள். ஆட்டுக்குட்டியை தருவேன் என்பது தன் மருமகளை வீட்டை விட்டு வெளியேற்றிய யூதா ஒரு ஆட்டுக்குட்டி மூலமாக மருமகளை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிறார் என்ற உண்மையை காட்டும். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படக்கூடிய ஆதாம் ஏவாளை ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து தோலுடைகளை கொடுத்து தேவன் தம்மோடு இணைத்துக் கொள்ளுகிறார். இங்கு முத்திரை மோதிரம், ஆரம், கைகோள் இந்த 3ம் தாமாருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே முத்திரை மோதிரம் யோசேப்புக்கு கொடுக்கப்படுவது அவனை அதிகாரியாக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துகிறார். யூதாவின் வீட்டில் உள்ள அதிகாரத்திலிருந்து துரத்தப்பட்ட தாமார் முத்திரை மோதிரம் மூலமாக திரும்ப அதிகாரத்திற்குள் கொண்டு வரப்படுகிறாள். ஆரம் என்பது அழகை காட்டும்.
கைம்பெண் என்ற அலங்கோலமான நிலையிலிருந்து ஆரம் என்ற அழகான நிலைக்கு தாமார் கொண்டு வரப்படுகிறார். தடி, அதாவது கைக்கோள் என்பது வாக்கு தத்தம். யூதா குடும்பத்தின் வாக்கு தத்தத்தை தாமார் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறாள். உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற வாக்கு தத்தத்தின்படி தாமார் ஆறுதல் தேறுதல் அடைந்து கொண்டாள். எனவே முத்திரை மோதிரம், ஆரம், கைக்கோள் இந்த மூன்றும் தாமாருக்கு கொடுக்கப்பட்ட உண்மைகள், சத்தியங்களாக இருக்கிறது. யூதா தன் மருமகளை அப்புறம் அறியவில்லை என்ற இடத்திலே யூதா தாமாருக்கு பெற்ற பாரசை போல என்ற ரூத் 4:12 போவாசையும் ரூத்தையும் மக்கள் வாழ்த்துகிறார்கள். இங்கு யூதா மருமகள் மூலமாக சந்ததியை பெற்றெடுக்கிறான். நகோமி மகன் மூலமாக சந்ததியை பெறாதபடி மருமகள் மூலமாக சந்ததியை பெற்றாள் என்று ரூத் 4:15 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே யூதாவின் குடும்பமும் சந்ததியும் மகன் மூலமாக உள்ள சந்ததியை தவிர்த்து மருமகள் மூலமாக உள்ள சந்ததியை வெளிப்படுத்துகிறதாக நாம் காண்கிறோம். இந்த யூதாவின் சரித்திர சத்தியங்கள் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலும் நாம் ஒப்புக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.